என்னங்கடா ஒரே புகை மூட்டமா இருக்கு. இங்கதான் இந்த கொலாய் மண்டையா இருக்கான்னு சொன்னாங்க, காணும் ஒருத்தனையும். என்னடா பெரிய உருவம் ஏதோ வர மாதிரி இருக்கு. அச்சச்சோ, இது கொலாய் மண்டைய. ஐயா என்னை விட்டுருங்கோ. இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு ஓடுறது? எத்த தண்டியா இருக்கானே. ஐயா அறியாத புள்ள தெரியாம வந்துட்டேன். சோழி முடிஞ்சிருச்சு. வர்றேன், திரும்ப வர்றேன். உனக்கு தல நான் உங்கள் கபிலம்மா. இந்த வீடியோல நம்ம நமக்கு போறோம்னா ஹாரர் பிளே டைம் மல்டிபிளேயர்னு ஒரு ஹாரர் கேம் தான் விளையாட போறோம். இதுல நம்ம சாப்டர் 7ல தி மிஸ்ட் சைலண்ட் ஹெட் வர கேம் பிளே தாங்க பார்க்க போறோம். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் பக்கத்துல பெல் ஐகான் ஒன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. ஓகேங்க, கேம் குள்ள இறங்கலாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸ் நிறைய வேணும்னா சொல்லுங்க கமெண்ட்ல, மறக்காம நம்ம போட பார்ப்போம். ஓகே, கேம் பிளே ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. ஒரே புகை மூட்டமா இருக்குங்க இந்த ஊரு. எதுக்கு இந்த புகை மூட்டை இருக்குன்னா தெரியல. எல்லாம் இந்த கொலை மண்டைய சைரன் ஹிட் செஞ்ச வேலை தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த சாப்டர் பேர் மிஸ்ட், ஆறாவது ஒரு புகை மூட்டம். ஓகே, ஒரு வழியா வந்தாச்சுங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா லொகேட்டான ஜெனரேட்டர் ஃபுல்லா நம்ம ரிப்பேர் பண்ணணுமா, அப்பதான் நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியுமா. ஓகே, எங்கெல்லாம் ஜெனரேட்டர் இருக்கோ அதை ரிப்பேர் பண்ணிட வேண்டியதாங்க. ஜெனரேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த சைரன் மண்டைய எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணுங்க. எங்க இருந்து வருவானே தெரியாது. சொல்லி வாய் முள்ள அதுக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அந்த மண்டைய நம்மள பார்க்கல நினைக்கிறேன். நல்ல வாய்டா எனக்கு. அதுக்குள்ள நம்மள பாத்துட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒளிச்சுக்க வேண்டியது. அச்சச்சோ வரானே. அவன் நடந்து வந்தாலே பூமியில அதிருதுங்க. என்னங்கட கால் இது டிரான்ஸ்ஃபார்ம்ல கருகி போன மாதிரி. எப்படியோ அந்த கொலாய் மண்ணி அந்த பக்கம் போறான். சரி, நம்ம இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஓகே, அங்க ஒரு ஜெனரேட்டர் இருக்கு, அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நிறைய கேம்ஸ்ல போட முடியும் நம்மளால. ஓகே, முதல்ல இந்த ஜெனரேட்டர் நம்ம ரிப்பேர் பண்ணிட வேண்டியதான். ரிப்பேர் பண்ற வேலையை ஆரம்பிக்கலாம் பார்த்தா அதுக்குள்ள இந்த சைரனேட் மண்டைய வந்துட்டானே. டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இன்னும் ஒரு ஜெனரேட்டர் கூட நான் ரிப்பேர் பண்ணலடா. கொஞ்ச நேரம் அந்த சைடு போடா வாக்கிங். நல்ல வேளை இந்த மண்டையை குனிஞ்சு பாக்குற மாதிரி இல்ல. குனிஞ்சு பாக்குறதா நம்ம நிலைமை என்ன ஆகுறது. ஒரு வழியா அந்த மண்டையை போயிட்டான்னு சொல்ல மாட்டேடே. கொஞ்ச நேரம் கூட போக மாட்டியாடா அந்த பக்கம். இந்த இடத்துல சுத்திக்கிட்டு நான் என்னைக்கு ரிப்பேர் பண்ணி நான் இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது. இந்த வாட்டியாச்சும் கொஞ்சம் தூரமா போடா மண்டையா. ஓகே, ஒரு வழியா அந்த பக்கம் போயிட்டாங்க. ஓகே, முதல்ல இந்த ஜெனரேட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதா. அந்த மண்டையை வரக்குள்ள ஐயா சைரன் ஹிட் கொஞ்சம் ஊரை சுத்தி பார்த்து வா. நான் அதுக்குள்ள இந்த மிஷினை சரி பண்ணிடுறேன். ஓகே, கரெக்டா அந்த சிம்பிள் வர இடத்துல நம்மள பிரஸ் பண்ண சொல்றாங்க. அந்த சிம்பிளை நம்ம பிரஸ் பண்ண வேகமா சுத்துதுங்க. இந்த ஜெனரேட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ற கேப்ல அந்த மண்டைய வந்துட்டா ஓடிர வேண்டியதான். ஒரு வாட்டி இந்த கேம்ல நம்ம தப்பா பிரஸ் பண்றோம்னா திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து தாங்க பிரஸ் பண்ணனும். அதாங்க இந்த கேம்ல கடுப்பு. இந்த வாட்டியாச்சும் நம்ம கரெக்ட்டா பிரஸ் பண்றோம்னா அந்த ஒரு ஜெனரேட்டர் நம்ம ரிப்பேர் பண்ணிரலாம். ஓகே, கரெக்ட்டா பண்ணிடுறா தம்பி. இன்னும் கொஞ்சம் தாங்க ரிப்பேரிங் ஆகிறதுக்கு. இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஒரு வழியா ரிப்பேர் பண்ணியாச்சுங்க ஒரு ஜெனரேட்டரை. அந்த சைரன் நெட் மண்டைய வேற அந்த சைடு போறான். சவுண்ட் கேட்டாலும் கேட்டிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, கேட்கலங்க. நல்ல வேலை. அப்படியே போடாடே தம்பி, அப்படியே போயிரு. நான் இங்க ஒரு ஜெனரேட்டர் இருக்கு, அதை மட்டும் நான் ரிப்பேரிங் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த மண்டையை வந்துருவான்னு பயத்துல வாய் வேற கொஞ்சம் ரோல் ஆகுதுங்க. ஓகே, இந்த ரெண்டாவது ஜெனரேட்டர் நம்ம டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. சத்தமே இல்லாம ரிப்பேரிங் பண்ணிட வேண்டியதா ஜெனரேட்டரை. ஓகே, கரெக்டா பண்ண வேண்டியதா. பச்சைக்கே யாருக்கிட்டடா நான் கரெக்டா ரிப்பேரிங் பண்ணிடுவேன்டா ஃபர்ஸ்ட். அட பாவீங்களா ஐயா, கடுப்பேத்தாதீங்க. கரெக்டா இந்த வாட்டிச்சு பண்ணணும். ஓகே, பச்சை. அட கொய்யால இந்த சைரன் மண்டைய வேற வந்துட்டானே. அடே ஓடுறா தம்பி. இவகிட்ட மட்டும் மாத்தணும், அவ்வளவுதான். இவன் பாடியே நம்மள கொன்றுவான். எப்படியாச்சும் இந்த வீட்டுக்குள்ள ஓடிருமே, இல்லைன்னா புடிச்சிருவானே. ஓடுறா தம்பி, ஓடிரு. ஓகே, ரைட்டு. ஒரு வழியா தப்பிச்சிட்டோங்க. ஜஸ்ட் மிஸ். இல்லைன்னா புடிச்சு கிழிச்சிருப்பான் நம்மள. இந்த மண்டைய வேற ஆனா ஊனா வந்துடுறாங்க. இந்த மண்டை எப்பதான் போவான்னு தெரியல. அடே மண்டையா, ஒழுங்கா ஓடி போயிடுறான் அந்த சைடு. அச்சோ, கேட்டுருச்சு நினைக்கிறேங்க. வராங்க திரும்பியும். அடே வந்ததுல இருந்து நான் ஒரு ஜெனரேட்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கிற ஜெனரேட்டர் எப்படா நான் ஃபிக்ஸ் பண்றது? நீ ஓடி போட அந்த பக்கம். ஓகே, சைஸா எட்டி பார்ப்போம் போயிட்டானா இல்லையா. இப்பதாங்க போறான். ஓகே, அப்படியே மெதுவா போய் பார்ப்போம். அவன் போயிருப்பான் நினைக்கிறேன். டேய் தம்பியே, ஓடிட்டல. ஓகே, ஓடிட்டான்னு நினைக்கிறேங்க. அப்படியே போயிரு. நான் அப்படி இந்த ஜெனரேட்டர் மட்டும் ரிப்பேரிங் பண்ணிட்டு வந்துடுறேன் அந்த சைடு. ஜெனரேட்டர் வேற ஆனவங்களும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வருது. இது எப்ப நான் ரிப்பேரிங் பண்ணிட்டு நான் அடுத்த ஜெனரேட்டர்ல போறது. ஓகே, இந்த வாட்டி கரெக்டா செய்யணும். ஓகே, பச்சைக்கு யாருக்கிட்ட இந்த வாட்டி நான் கரெக்டா செய்வேன்டா. இப்ப பாடுறா, என் ஃபுல் போக்கஸ் இது மேலதான்டா. இப்ப பாடுறா, அந்த மண்டையை இப்ப வரமாட்டேன்னு நினைக்கிறேன். வந்துட்டானா சோழி முடிஞ்சு. ஓகே, ரைட்டு. ரெண்டாவது ஜெனரேட்டர் நம்ம ரிப்பேரிங் பண்ணியாச்சு. அடுத்து மூணாவது ஜெனரேட்டர் தேடி போக வேண்டியதான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 4 ஜெனரேட்டர் இருக்குங்க. அதுல நம்ம 2 கிளியர் பண்ணியாச்சு. இன்னும் மிச்சம் 2 தாங்க இருக்கு. அதையும் கிளியர் பண்றோம். இந்த கேம் வச்சு நம்ம இந்த கேம்ல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இந்த இடம் வேற அதிருது. அப்பனா நம்ம வராங்க அர்த்தங்க. நம்ம எங்க போய் ஒளிஞ்சாலும் ஈஸியா கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க அந்த மண்டையை. கொஞ்ச நேரம் கூட என்ன நிம்மதியே இருக்க விட மாட்டியாடா பைப்பு மண்டையா. சாரி
பைப் இல்ல கொள்ளாய் மண்டையன். இந்த கேம்ல மட்டும் இவனை கொல்ற மாதிரி இருந்தா தரமா இருக்கும். இந்த மண்டையன் தான் கொல்ல முடியலங்க, அதான் கொஞ்சம் வருத்தம். மறுபடியும் வழக்கம் போல நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, 3வது ஜெனரேட்டர் நோக்கி போவோங்க, அதை சரி பண்ணிட வேண்டியதான். ஜெனரேட்டர் பாத்தீங்கன்னா அந்த கார் பின்னாடி தாங்க இருக்கு. ஓகே, வேகமா போய் அந்த கார் பின்னாடி இருக்க ஜெனரேட்டர் நம்ம பிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அந்த மண்டைய வேற எப்படி வருவோம், எங்க இருந்து வருவானே தெரியாதுங்க. ஆனா நம்ம ஜெனரேட்டர் பிக்ஸ் பண்ற போது கரெக்டா வந்துருவாங்க. இருடா, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன வேற கேம்ல பழி வாங்குறேன்டா சைரன் ஹெட் மண்டையா. இந்த வாட்டி நம்மளுக்கு மிஸ்ஸே ஆகக்கூடாது, கரெக்டா நம்ம ரிப்பேரிங் பண்ணணுங்க. ஓகே ரைட், கரெக்டா பச்சக் யாருக்கிட்ட இந்த வாட்டி நான் கரெக்டா செஞ்சிருவேன்டா. ஓகே, ஒரு வழியா நம்ம 3வது செஞ்சுட்டோம். அதுக்குள்ள அந்த சைரன் ஹெட் மண்டையை பார்த்து நம்மள அடிக்க வரான். அதுக்குள்ள நம்ம இந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட வேண்டியதான். இந்த கடைசி ஒரு ஜெனரேட்டர் தான்டா இருக்கு, நீங்க என்ன தொட கூட முடியாதுடா சைரன் ஹெட் மண்டையா. ஓகே, அப்புறம் இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு தப்பு செய்யறீங்க. ஏன்னா உங்க கனவுல இந்த சைரன் ஹெட் மண்டையை வந்துருவான். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, அந்த மண்டை அந்த பக்கம் போயிட்டா இன்னும் கடைசியா ஒரே ஒரு ஜெனரேட்டர் தான் இருக்கு, அதை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்னா அவ்வளவுதான், இந்த கேம் நம்ம வின் பண்ணிடலாம். ஓகே, சைஸா போய் அந்த ஜெனரேட்டர் நம்ம ரிப்பேர் பண்ணிர வேண்டியதான். ஓகே, பக்கத்துல தான் இருக்கு. இந்த உடைஞ்ச கார் கிட்ட மட்டும் நம்ம போயிட கூடாதுங்க. சென்சர் ஆக்டிவேட் ஆகி நம்ம கீன்னு கத்த ஆரம்பிச்சிரும். அப்புறம் அந்த மண்டையை நம்மள நோக்கி வந்துருவாங்க. இப்ப பாரு, ஒரே ட்ரைல இந்த ஜெனரேட்டர் ரிப்பேர் பண்ணி காட்டுறேன் பாரு. மொச்சக்கு பச்சக்கு யாருக்கிட்ட இப்ப பாரு கரெக்டா செய்யற எல்லாத்தையும். ஓகே, ஒரே ட்ரைல முடிச்சிரும் நினைக்கிறேன். தம்பியா முடிச்சிடறா தயவு செஞ்சு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு வாட்டி தான். ஓகே ரைட்டுங்க, ஒரு வழியா முடிச்சாச்சுங்க. இப்ப இந்த சைரன் ஹெட் மண்டையை செத்துருவானா தெரியலையே. ஓகே ரைட், எங்க வானத்துல இருந்து ஏதோ இது வருதுங்க, UFO. ஓகே ரைட், இப்பதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த UFOக்குள்ள அவன் ஏறி போயிடுவான்னு நினைக்கிறேன். அவன் ஏலியன் நினைக்கிறேங்க, பேய் இல்ல ஏலியன் அவன். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மத்தவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பாய் गाइस.